பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாஸ்கல், ஜான், மரிய செல்வி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறியலாகவும், கிருபாகரன் அன்னைக்கு நன்றியறியலாகவும், ஆசாப், நீதிமணிராஜ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், தினேஷ்குமார் அன்னைக்கு நன்றியறியலாகவும், அபிதாஸ், ரோஸ், ஈஸ்டர் கல்வியில் முன்னேறவும், மரிபிரினோ துப்பியர் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ரொசாரியோ, சோனியா கருத்துக்கள் நிறைவேறவும், பிரான்சிஸ், ஜீவநாதன், கேத்ரின், கப்ரியேல், செலின் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறியலாகவும், சார்லஸ், ஜெகன், பிரின்ஸ் +2 தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேண்டியும், அந்தோனி சாமி ஆண்மேலை பாட்சிக்காகவும், சதன், ஆனந்து, கரோலின், ஜெரோமிக் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேண்டியும் இந்த திருப்பலியை போடுகின்றனர். ஜெரோம், சோஃபியா அன்னைக்கு நன்றியறியலாகவும், ஜெரால்டின், விண்ணரசி +2 தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், மேரி, ஜோஸ்வின், இமாக்குலேன் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றனர். அனைவரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ அன்னையை நாடி வந்திருக்கின்ற நாம் அன்னையைப் போல ஆண்டவர் இயேசுவை எப்பொழுதும் இறை வார்த்தையிலும் அவரது பிரசன்னத்திலும் அவரது வழிநடக்க அன்னையிடம் மன்றாடுவோம். தவறிய தருணங்களை நினைத்து மனம் வருந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் Amen.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாளின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியரும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்தினின்றும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்திருவாராக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 15 முதல் 17 மற்றும் 20 முதல் 21. சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சிப்படியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சிப்படியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகைப்படிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனம் துயர் தராதீர்கள். அவருடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கை இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோமிலிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடும். 23. பல்லவி. ஆண்டவரே நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல்வெளி மீது என்னை அவர் நிலைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. தம் பெயருக்கேற்ப என நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் கை நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய பொழுது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அபரிமிதமாய் அனுபவிக்கின்ற நாம் ஒருவர் மற்றவர் மட்டிலே பிறர் அன்போடும் பரிவோடும் இரக்கத்தோடும் நடந்து கொண்டு அன்பிலும் சமாதானத்திலும் உறவிலும் வளர இன்றைய நாளும் வாசகங்களும் நமக்கு அழைப்பை தருகின்றன. ரேச்சல் என்ற குழந்தை 2007ஆம் ஆண்டு பிறந்த பொழுது அந்த குழந்தையினுடைய எடை வெறும் 600 கிராம் தான். ஒரு உள்ளங்கையிலே அந்த குழந்தையை வைத்துவிடக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை மிக மிக சிறியதாக இருந்தது. இதிலே வேதனைக்குரிய செய்தி என்னவென்றால் 10 வினாடிக்கு ஒரு முறைதான் அந்த குழந்தையின் இதயம் ஒரு முறை துடித்தது. மருத்துவர்கள் எவரோ போராடி பார்த்தும் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்து அந்த குழந்தையின் பெற்றோரை அழைத்து, இந்த குழந்தையை இனிமேல் எங்களால் காப்பாற்ற இயலாது, இன்னும் 20 நிமிடம்தான் இந்த குழந்தை உயிரோடு இருக்கும், நீங்கள் குழந்தையை எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று கூறிவிட்டார்கள். இந்த தாயினுடைய உள்ளம் பதபதைத்தது. உடனே அந்த சிறிய அந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய மார்போடு அந்த தாய் அணைத்து கொண்டாள். இந்த தாயினுடைய அன்பும் பரிவும் அவருடைய இதயத்தின் வெதுவெதுப்பும் அந்த குழந்தையினுடைய உடலிலே புதிய இரத்தத்தை பாய்ச்சியது. பச்சை நிறத்திலே இருந்த அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக இளம் சிவப்பாக மாறத் துவங்கியது. 10 வினாடிக்கு ஒரு முறை துடித்த அந்த குழந்தையின் இதயம் 10 வினாடிக்கு ஒரு முறை 3 முறை துடிக்க ஆரம்பித்தது. இந்த குழந்தை இந்த தாயினுடைய இதயத்தின் ஓசையை கேட்டு இந்த தாயின் அரவணைப்பிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல குழந்தையாக வளரத் தொடங்கியது. அந்த குழந்தையும் வளர்ச்சி பெற்றது. பிறகு 6 மாதத்திற்கு பிறகு அந்த குழந்தைக்கு லேசர் அறுவை சிகிச்சை செய்து கண் பார்வை சரி செய்யப்பட்டது. ஓராண்டிலே அந்த குழந்தை மற்ற குழந்தைகளைப் போல ஆரோக்கியமாக வளரத் தொடங்கியது. இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் இந்த உலகிலே எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்பதால் தான் நாம் ஒவ்வொருவருக்கும் குடும்பங்களிலே தாயை கொடுத்திருக்கிறார் என்று யூத பழமொழியானது கூறுகின்றது. ஒரு தாய் தனது குழந்தையின் மீது எவ்வளவு தூரம் அக்கறை செலுத்தி தியாகம் செலுத்தி அன்பு செய்து வாழுகின்றாள் என்பது குடும்பங்களிலே நாம் அனைவரும் அனுபவிக்கின்ற தெரிந்த ஒரு உண்மை. இந்த உலகத்தின் தாய் குடும்பங்களிலே இருக்கின்ற அன்னையர்கள் எவ்வளவு தூரம் தங்களது பிள்ளைகளின் மேல் அன்பு வைத்திருக்கிறார்கள் என்றால்,
அகில உலக தாயாக உயர்த்தப்பட்ட தூய லூர்தன்னை தமது பிள்ளைகளின் மட்டிலே எவ்வளவு தூரம் அன்பும் இரக்கமும் கருணையும் உடையவராக இருக்கின்றார்கள் என்பது நாம் சொல்லித் தெரிய வேண்டிய ஒன்று அல்ல. இன்றைய நற்செய்தியிலே மக்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல இருப்பதைக் கண்டு இயேசு அவர்கள் மீது பரிவுள்ளவராக இரக்கத்தோடு அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து அவர்களை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். இறைவன் இயல்பிலே அன்பே உருவானவர். இறைவனுடைய அன்பு தியாகத்திலும் கருணையிலும் மன்னிப்பிலும் அக்கறையிலும் வெளிப்படுவதை பழைய ஏற்பாட்டு முதலே நாம் பல நூல்களிலே காணுகின்றோம். ஆதி பெற்றோரை படைத்த இறைவன் ஆதாம் ஏவாள் இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்து பாவம் செய்து இறைவனுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த பொழுது அக்கறையோடு தேடுகின்ற ஒரு இறைவனை பார்க்கிறோம். ஆதாம், ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய் என்று அவனை காணாமல் ஒரு பரிதவிப்போடு இறைவன் அவனை தேடி வருகின்ற அந்த ஒரு அக்கறையை தொடக்க நூலே நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. விடுதலை பயண நூலிலே இஸ்ராயல் மக்களின் விடுதலை பயணத்திலே யாவே இறைவன் இரவும் பகலும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்துகின்றார், அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருகின்றார். எனவேதான் எரேமியா இறைவாக்கினர் தனது முதல் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே அழகாக எடுத்து கூறுவார், தாயின் கருவிலே நான் உன்னை உருவாக்க முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன். இவ்வாறு இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார், நாம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கின்றார், நம்மை அன்பு செய்கின்றார் என்ற உண்மையை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு அழகாக எடுத்து கூறுகின்றது. இயேசு சென்ற இடமெல்லாம் பெரும் திரளாக மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் ஓய்வெடுக்க கூட நேரமில்லை. இரவு பகல் பாராது இறை வார்த்தையை அறிவிப்பதிலும் மக்களுக்கு பல நலப்பணிகளை செய்வதிலும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பதிலும் இயேசுவும் அவருடைய சீடர்களும் முழு முனைப்பாக உழைத்து கொண்டிருப்பதை பார்த்து இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவே தமது சீடர்களை தனிமையான இடத்திற்கு வந்து சற்று ஓய்விடுங்கள், இளைப்பாருங்கள், இது உங்களுக்கு மிக மிக அவசியம் என்று கூறி அவர்களை தனிமையான பாடநிலத்திற்கு அழைத்து செல்லுகின்றார். ஆனால் மக்கள் கூட்டம் இயேசுவுக்கும் சீடர்களுக்கு முன்பாகவே பெரும் எண்ணிக்கையிலே அங்கே சென்று கூடி அவர்களுக்காக காத்திருக்கின்றது. இந்த மக்கள் எல்லாம் ஆயனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கின்றார்களே என்று அவர்கள் மீது பரிவு கொண்டு தங்களது ஓய்வையும் தேவைகளையும் புறம் தள்ளி மக்களுக்காக மீண்டும் அவர்கள் தங்களது நேரத்தை தியாகம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வில்லியனூரிலே எழுந்தருளிருக்கின்ற தூய லூர்தன்னை இங்கு வருகின்ற தமது பிள்ளைகளுக்காக தமது திருமகன் இயேசுவிடம் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். தமது பிள்ளைகளாகிய நம் மீது இந்த அன்னை அக்கறை கொண்டவர்களாக பரிவு மிக்கவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. தமது வாழ்வு முழுவதையும் தமது வாழ்நாள் முழுவதையும் இந்த தாய் நமக்காக முற்றிலுமாக அர்ப்பணித்தவர்கள். குழந்தை இயேசு பிறப்பதற்கு முன்பாக யூத பெண்கள் எல்லாம் மெசியா நமது குலத்திலே யூத குலத்திலே பிறக்க இருக்கிறார், எனவே மெசியா என்னுடைய வயிற்றிலே வந்து பிறக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே வந்து பிறக்க வேண்டும் என்று பல யூத பெண்கள் இறைவனை நோக்கி மன்றாடி கொண்டிருந்த வேளையிலே பாரம்பரியமாக நாம் காணுகின்ற உண்மை, அன்னை மரியாவினுடைய ஜெபம் இவ்வாறு அமைந்திருந்ததாம். மெசியா என்கிட்ட வந்து பிறக்கணும் அப்படி என்று அன்னை மரியா ஜெபிக்கவே இல்லை. யூத குலத்திலே மெசியா பிறக்கின்ற அந்த வீட்டிலே நான் ஒரு வேலைக்காரியாக வேலை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும். இந்த குழந்தை இயேசுவுக்கு நான் எல்லா பணிவிடைகளையும் செய்ய வேண்டும். அந்த ஒரு குடும்பத்திலே ஒரு வேலைக்காரியாக இருந்தாலே எனக்கு மன நிறைவு பெறும் என்று அந்த ஒரு வாய்ப்பையும் கொடையையும் தாருங்கள் என்று இறைவனிடம் அன்னை மரியா தாழ்ச்சியோடு வேண்டிக் கொண்டு வந்தார்களாம். ஆனால் இறைவன் இந்த அன்னை மரியாவை மீட்பரின் தாயாக, அகில உலக தாயாக தேர்ந்தெடுத்தார் என்ற உண்மை கபிரியேல் வானதூதரின் வழியாகவே அன்னை மரியாவுக்கு புரிந்தது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்தகைய தாழ்ச்சி நிறைந்த அன்னை
தமது பிள்ளைகளின் மீது அக்கறையுடையவர்களாக பரிவுள்ளவராக இருந்து ஆண்டவரிடம் நம்மை அழைத்து சென்று இறைவனுடைய அருள் வரங்களை நமக்கு பெற்றுத் தருகின்றார்கள். இத்தகைய வரங்களை எல்லாம் அன்னையையும் பெற்றிருக்கின்ற நாம் நமது வாழ்விலே, குடும்ப உறவிலே, சமூக உறவிலே எவ்வளவு தூரம் அன்போடும் பரிவோடும் மனித நேயத்தோடும் நாம் நடந்து கொள்ளுகின்றோம். இறைவனிடமிருந்து ஏராளமான நன்மைகளை அனுபவிக்கின்ற நாம் ஒருவர் மற்றவர் மட்டிலே அன்போடும் உறவோடும் வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பம். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது கட்டளை என்று யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தெளிவாக எடுத்துக் கூறுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையைப் போல பிறருடைய தேவைகளிலே பரிவுமிக்கவர்களாகவும் பிறர் மட்டிலே அன்பும் அக்கறையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் கொடுத்து அன்பையும் உறவையும் வளர்ப்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அறிவன்பு மிக்க இறைவா, தூய மரியாளின் நினைவு நாளில் நாங்கள் உமக்கு அளிக்கும் இந்த காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்றுத் தருவனவாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவினை இழைத்ததாலும் உடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராத புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்துள்ளும். தந்தையே இறைவா, எங்களது தூய லூர்தன் வழியாக கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்துள்ள எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். இது இந்த புதிய மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே அன்னையினோடு திருத்தலத்திலே கூடியிருக்க நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இரக்கத்துடன் நீர் செவிசாய்த்து எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருளும். வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற பல விதமான கஷ்டங்கள், கவலைகள், குடும்ப பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், சோதனைகள் நேரங்களிலே அன்னையினுடைய மேலான பரிந்துரை தந்து எங்களை வழிநடத்தியருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்துபோன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தலைமை கொண்டு திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வளிப்பதாகும்.
சக்தி ஒன்றே என்னில் இயங்கும். உயிரின் உயிரே நிறைவா, என் உள்ளத்தில் உயிராக வா. என் உடலே நீ வாழும் இல்லம் என்றாலே, உயிரோட்டம் நீதானே வா. உனையன்றி நான் இதுவா. பிரியமானவர்களே, இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது அன்னை மரியாளை அகில உலகளுக்கெல்லாம் தாயாக ஒப்படைத்தார். எனவே அந்த தாயை நோக்கி வந்திருக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப விண்ணப்பங்களை இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எனவே அனைவரும் விழுந்தால் படியிடுவோம். மசபியில் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்த நாயே, வில்லியனூர் தாயே, அமலவற்ப கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற ஆண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பி அருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனமருந்தி உம்மை அண்டி வருகின்றோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டில் இருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழிவிட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மன வாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் உம் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, மிகவும் அடைக்கலமாக ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களை இறந்து உடைய மன்றாட்டுகள் உதவி கேட்ட ஒருவராகினும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில் நினைத்திருளும். கண்ணீருடைய ராக்கணியான கண்டையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சு செறிந்தெழுது பாவி இருக்கிற நாங்கள் மதியாளத்து காத்துக்கொண்டு முது சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, உங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் வியாபாரியை கேட்டு தந்துள்ளோம். ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்டமரியாய், பாவிகளுக்கு அடைக்கலமே, தோந்த அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரோட வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வருகின்ற புதன்கிழமை பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தூய லூர்து அன்னை திருவிழா அகில உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்றது. அன்று காலை 6 மணிக்கு வழக்கம் போல நமது திருத்தலத்திலே திருப்பலி நடைபெறும். அன்று மாலை 6 மணிக்கு சிறப்பு திருப்பலி நடைபெறவிருக்கின்றது. மாலை 6 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மாதாவின் குலத்தை சுற்றிய தேர்பவனியும் திவ்ய நற்கருணை ஆசீர்வாதமும் நடைபெறவிருக்கின்றது. எனவே 11ஆம் தேதி புதன்கிழமை லூர்து அன்னை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் அனைவரும் திருத்தலத்திற்கு வந்து அன்னையின் வழியாக இறைவனுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. தற்பொழுது நடுவிலே அமைந்திருக்கின்ற அந்த பெரிய கோபுரத்திற்கான கான்கிரீட் வேலைகள் முடிவடைந்து அங்கே போடப்பட்டிருக்கின்ற சென்ட்ரிங் பலகைகள் தற்பொழுது பிரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. வருகின்ற வாரங்களிலே உட்புறத்திலே பூச்சி வேலைகள் துவங்கும். எனவே இதற்காக ஜெபிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சென்ற ஜனவரி மாதம் நமக்கு 50,000 ரூபாய்க்கு மேல் நன்கொடை கொடுத்திருக்கின்றவர்களின் பெயர் பட்டியல். பாண்டிச்சேரியிலிருந்து பெயர் சொல்ல விரும்பாத அன்னையின் பக்தர் 51,000 ரூபாய். ஓசூர் பிசி போஸ் டொமினிக் லூர்து மரி குடும்பத்தினர் 1,00,000 ரூபாய். வடக்கன்குளம் சுந்தர்ராஜ் எலிசபெத் குடும்பத்தினர் 50,000 ரூபாய்.
பாண்டிச்சேரி அண்ணாநகர் டாக்டர் ஜான் ராபர்ட் 50,000 ரூபாய். பாண்டிச்சேரி உப்பளம் பிரலன் மைக்கேல் ஜோசப் 55,000 ரூபாய். சென்னை பிராங்க் சேவியர் 50,000 ரூபாய். சென்னை நிர்மலா பிராங்க் 50,000 ரூபாய். பாண்டிச்சேரி சகாயராஜ் மேரி ஸ்டெல்லா குடும்பத்தினர் 50,000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். சென்ற மாதம் நாம் சிறப்பு காணிக்கையாக பெற்ற தொகை, தங்க நகை காணிக்கையாக பெற்ற தொகை 4,57,000 ரூபாய். ஆக சென்ற மாதம் மட்டும் நமக்கு நன்கொடையாக சேர்ந்திருக்கின்ற மொத்த தொகை 11,72,651 ரூபாய். உங்களது தாராள நன்கொடைக்காக இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து அன்னையினுடைய ஆலயத்தை கட்டியெழுப்ப உதவி செய்யுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் சிமெண்ட் பூச்சு வேலைகள் நடைபெற வேண்டியிருக்கின்றது. அதே போல மர வேலைகள், கார்பென்ட்ரி ஒர்க், கீழே தரைக்கான ஃப்ளோரிங் ஒர்க், இவைகள் எல்லாம் இன்னும் மீதம் இருக்கின்றன. இந்த பணிகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களால் இயன்ற நன்கொடைகளை தொடர்ந்து தந்து அன்னையினுடைய ஆலயத்தை கட்டியெழுப்ப ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த பெரிய கோபுரத்திலே 14 ஜன்னல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு தேவையான மர ஜாமான்களை அன்னையின் பக்தர் ஒருவர் வாங்கி தருவதாக வாக்குறுதி தந்திருக்கின்றார். எனவே அவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய ஆலயத்திற்கு மர வேலைக்கு மட்டும் 50 லட்சம் ரூபாய் ஆகும் என்று கணக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களிடத்திலே இந்த புதிய ஆலயத்திற்கு தேவையான மரங்கள் இருந்தால் கூட நீங்கள் அதை காணிக்கையாக அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கலாம். எனவே தொடர்ந்து உங்களது உதவியை தருமாறு இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பிப்ரவரி மாதம் இந்த வாரத்திலே நமக்கு பாண்டிச்சேரி உழவர் கரையிலிருந்து ஜெரார்ட் யூக்கரிஸ்ட் வின்சென்ட் குடும்பத்தினர் 50,000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். மீண்டும் உங்களுக்கு நன்றியையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் மாதாவின் குலத்தை சுற்றி சிறிய தேர்பவனி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 6:45 மணி அளவிலே 2வது திருப்பலியும், முற்பகல் 11:30 மணிக்கு திருப்பலியும், இன்று மாலை 6 மணிக்கு சிறப்பு திருப்பலியும், அன்னையினுடைய பெரிய ஆடம்பர தேர்பவனியும், திவ்யநேர் கருணை ஆசீர்வாதம் மற்றும் அன்னதானம் நிகழ்வுகள் நடைபெறவிருக்கின்றன. எனவே இதில் நேரத்திலோடு கலந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜபத்திற்காக எழுந்திருப்போம். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் கூர்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது.